அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் எழுதியதால் தான் இறந்துவிட்டேன் என்று சொன்ன ஒரு எழுத்தாளர், பாரதியின் புத்தகத்திற்கே தடை விதித்த பிரிட்டிஷ் அரசு, காந்தியை கொன்ற நத்துராமின் உண்மை உலகறிய செய்யாமல் தடை செய்தது என்று தடை செய்யப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை மிக அதிகம். அவை எதற்காக என்று சில பக்கங்களை புரட்டுவோம் வாருங்கள். அது டிசம்பர் 26, 2011 அன்று விடியல் பிறந்தது. எல்லா விடியலும் எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. சில விடியல் சிலருக்கு இருளை பரிசளிக்கும். அப்படியான ஒரு விடியல் அன்று பெருமாள் முருகனுக்கு. ஒரு புத்தகம் எழுதினால் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க முடியுமா? எழுத்து ஒரு ஆயுதம்தான் என்று இன்னொரு முறை நிரூபித்த நாள் அன்று. எழுதிய புத்தகம் மாதொரு பாகன். குழந்தை இல்லாத தம்பதியினர் சமூக அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதே இந்த நாவலின் மூலக்கரு. இறுதியில் பழமையான கருத்துக்களையும் குறிப்பாக வளமருவி என்ற பெரும் திருவிழா சம்பிரதாயங்களை விமர்சித்ததாக கூறி சில சமுதாய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. அப்போது அந்த புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த எதிர்ப்பு போராட்டமாக மாறி பெருமாள் முருகன் தன் வீட்டையே காலி செய்யும் அளவிற்கு கொண்டு சென்றது. ஒரு படி மேலே போய் அவர் ஒரு அறிக்கையை விட்டார். அதுதான் தான் இறந்து விட்டேன் என்று கூறியது. இந்த பிரச்சினைக்கு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு வாதாடப்பட்டது. வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி புஷ்ப சத்யநாராயணன் ஆகியோர் கையாண்டார்கள். அவர்கள் கூறியது, எழுத்தாளர் பேராசிரியர் பெருமாள் முருகன் பயத்தில் இருக்கக்கூடாது. காலம்தான் நல்ல மருந்து. அது அவரையும் அவருக்கு எதிராக நின்றவர்களையும் உண்மையாக ஆற்றுப்படுத்தி இருக்கும் என நம்புகிறோம். இந்நேரம் இரு தரப்பும் முன்னோக்கி பயணிக்கும் துடிப்பான ஜனநாயகத்தின் குடிமக்களாக இந்த விஷயத்தை புதைத்து தங்கள் வாழ்வுடன் ஒன்றி போய் பழகி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கிவிட்டதாக சொன்னாங்க. இப்போ இந்த புத்தகம் நீங்கள் எல்லா கடைகள்லையும் வாங்கலாம், எல்லா புக் ஃபேர் போனாலும் வாங்கலாம். மேலும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எங்கே தேடினாலும் இந்த புத்தகம் கிடைக்கும். நிஜமாவே ஒரு நல்ல புத்தகம் தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தோடைய ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் போது அந்த புத்தகத்தின் ரிவ்யூவையும் நீங்கள் பாருங்கள். அடுத்த புத்தகம் தடைகளை தகர்த்து இந்த மக்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டும்படியான பல பாடல்களை இயற்றிய பாரதியாரின் புத்தகத்திற்கு தடை வந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? 1910ஆம் ஆண்டு பாரதியார் எழுதிய ஒரு புத்தகம் 6ல் ஒரு பங்கு. இந்த புத்தகம் தான் தமிழில் வெளியான முதல் சிறுகதை தொகுப்பு. வெறும் 3 நாவிற்கு விற்பனைக்கு வந்த அந்த புத்தகம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் தடை செய்யப்பட்டது. அதற்கு காரணம், அந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டியதாக இருந்ததாம். அதற்குத்தானே அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். தடை வராமல் இருந்தால்தான் சந்தேகம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த புத்தகம்தான் இந்தியாவில் முதலில் தடை செய்யப்பட்ட புத்தகம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. இந்த பெருமை நமக்கு தேவை என்பதே என்னுடைய கருத்து. அடுத்த புத்தகம் எதில் ஆரம்பிப்பது எதில் முடிப்பது என்று தெரியாத ஒன்று. ஏனென்றால் அப்படியான ஒரு புத்தகம். அது அப்படியான ஆரம்பம் மற்றும் அப்படியான முடிவும் கொண்டது. காந்திஜி ஏன் நத்துராமால் கொலை செய்யப்பட்டார்? இந்த கேள்விக்கு பலர் பதில் சொல்லி இருந்தாலும் நத்துராம் சொல்ற அளவுக்கு யாராலும் உண்மையை சொல்லியிருக்க முடியாது, இல்லையா? எஸ், நத்துராம் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். புக்கோடைய பெயர் ஒய் ஐ அசாசினேட்டட் காந்திஜி. தமிழில் நான் ஏன் காந்திஜியை படுகொலை செய்தேன் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வெளிவரக்கூடாது என்று 1960களில் தடை செஞ்சாங்க. பிறகு பல போராட்டங்கள் மற்றும் பலர் அரசியல்வாதிகளின் ஈடுபாடுகளால் 1968 அந்த புத்தகம் மீண்டும் விற்பனைக்கு வந்தது. அப்படி என்ன உள்ளது? காந்தியை கொன்றது முதல் நத்துராம் போலீசில் சரண் அடைந்தது தொடங்கி தான் செய்த குற்றம் சரிதான் என்று வாதிடும் வரை, பின்பு அவருக்கு கிடைத்த தூக்கு தண்டனை வரை அனைத்தையும் நத்துராமின் வழியாகவே எடுத்து சொன்ன புத்தகம். இப்போ இந்த புத்தகம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இணையதளங்களில் கிடைக்குது. ஆனால் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற பட்டியலில் இந்த புத்தகம் இருந்ததா சொல்லப்படுது. அடுத்த புத்தகம் ஒரு ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட் ஹமிஷ் மெக்னால்ட் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தின் பெயர் த பாலியஸ்டர் பிரின்ஸ். இந்த பேரை கேட்டோன்னே எதை பற்றி இருக்கும் அப்படின்னு யூகிச்சிருப்பீங்க, இல்லையா? எஸ், இஸ் நன் அதர் தென் த திருபாய் அம்பானி அவர்களுடைய கதை. இந்த புத்தகத்தோட அட்டை படத்திலேயே போட்டிருக்காங்க த ரைஸ் ஆஃப் திருபாய் அம்பானி அப்படின்னு. பல நாயகர்கள் உருவான கதைகளை நாம் படமாக பார்த்துருப்போம், கதையாக கேட்டிருப்போம், என் புத்தகத்தில் கூட படிச்சிருப்போம். அப்படி ஒரு ஸ்கூல் டீச்சருடைய மகனாக பிறந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை ஒருவர் எப்படி உருவாக்கினார் என்று கூறும் ஒரு புத்தகம். ஆல்ரெடி நீங்கள் குரு படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பல விஷயங்களை அதில் பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் பகிரப்படாத பல பக்கங்கள் உள்ளது.
அதை பகிர்ந்தால் பலரின் பெயர் வெளிவந்திருக்கலாம் என்று கூட இந்த புத்தகத்தை தடை செய்திருக்கலாம். ஏனென்றால் அந்த புத்தகத்தில் ஒருவருடைய பெயரையும் விட்டு வைக்கவில்லை, அனைவரையும் பெயரோடு குறிப்பிடப்பட்டதுதான் பிரச்சனைக்கான காரணம். இதனால் 1998 இந்த புத்தகம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இப்பவுமே உங்களுக்கு இந்த காப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இந்த புத்தகத்தை பற்றி குட் ரீட்ஸ் அப்படிங்கிற குழுக்களில் நம்ம ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னா படித்த அத்தனை பேரும் கொடுத்திருக்க விமர்சனம் என்ன அப்படின்னா வெரி பிரில்லியன்ட் ரைட்டிங் அப்படின்னு இருந்தது. மேலும் ஒரு படி மேலே போய் ஒருவர் கொடுத்திருந்த கமெண்ட் என்னது அப்படின்னா, இந்தியர்கள் யாரேனும் இந்த புத்தகத்தை இவ்வளவு தைரியமாக எழுதியிருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நிஜமாவே படிக்க வேண்டிய புத்தகம் தான் போல. புத்தகம் நம் வசம் வந்தால் கட்டாயம் வாசிப்போம் அப்படின்னு சொல்றேன். அடுத்த புத்தகம் திரு குழந்தை ராயப்பன் அவர்களால் எழுதப்பட்ட மதுரை வீரன் உண்மை வரலாறு. இந்த நூலை ஆதிப்பேரவை அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் 2015ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. அதற்கு காரணம் பல சமூகத்தை விமர்சனம் செஞ்சதாகவும் சாதி பிரச்சனைகளுக்கு இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஊந்துகோலா இருக்கும், அதுல உள்ள கருத்துக்கள் பலதும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இருந்தும் அந்த புத்தகத்திற்கு தடை நீக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது போக இன்னும் பல புத்தகங்கள் தமிழிலும் மற்ற மொழிகளிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு புத்தகங்கள் தடை செய்யப்பட்டு உள்ளது. அதற்கு காரணம் பல புத்தகங்கள் உண்மையை அறைந்து சொல்லியிருக்கிறது. இது தெரியாமல் போய்விடும், இது மண்ணோடு மக்கிவிடும் என்று நினைத்தவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் அடைந்ததன் எதிரொலியாக அது இருக்கலாம். அல்லது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இதை ஆராய்ந்து பிறகு வெளியிடலாம் என்று கூட இருந்திருக்கலாம். எது எப்படியானாலும் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் இன்று பல இடங்களில் விற்பனைக்கு உள்ளது. புத்தகங்களை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.